ஜெபம் செய்கிறவர். என் இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? நாம் நன்மை செய்கிறோமா? எப்படா இன்னொருத்தனை கறந்து எல்லாத்தையும் எடுக்கலாம்னு நினைப்போம். எப்படா இன்னொருத்தனை அழிச்சு நம்ம மேல வந்துடலாம்னு நினைக்கிறோம். மனுஷனுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கிறது. ஒரு சின்ன உதவி செய்தாலே இந்த உதவியிலிருந்து ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்காதான்னு பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அவர் தான் உங்க ரோல் மாடல். அவர் தான் நீங்க பின்பற்றணும். அவர் நன்மை செய்கிறவர், அவர் ஜெபம் பண்ணுகிறவர். உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் தினந்தோறும் ஜெபிக்கிறவர். அவர் சோதிக்கப்படுவதற்கு முன்பதாகவே போய் தனித்திருந்து ஜெபித்த ஆண்டவர். அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்பதாகவே அவர் 41 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தவர். இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை குறித்து வேதத்தில் அநேக இடத்தில் பார்க்க முடியும். ஜெபிக்கிற ஆண்டவர். அவரை நோக்கி பாருங்க. நீங்க ஜெபிக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் வேதம் சொல்லுகிறது, அவர் தாழ்மை உள்ளவர். உண்மைதானே நான் சொல்றது எல்லாமே? அவர் நோக்கி பாருங்க, அவர் தாழ்மை உள்ளவர். உங்களுக்கு தாழ்மை எவ்வளவுக்கு இருக்கு? கொஞ்சம் காசு நம்ம கையில வந்தா போதுமே, நம்மளே பிடிக்க முடியாது. கொஞ்சம் ஒரு திறமையினால நம்மளுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டி ஏதாவது ஒரு மீடியால நம்மளை கூப்பிட்டா போதுமே, நம்மளை பிடிக்க முடியாது. கொஞ்சம் 4 பேர் நம்மளை பத்தி புகழ்ந்து பேசிட்டா போதுமே, என்னை பத்தி தெரியாதா அப்படின்றோம். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நோக்கி பாருங்க. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் விழுந்து செய்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிற ஒன்றே ஒன்று, என்னை நோக்கி பார், நான் தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன். அவருடைய பிறப்பு டிசம்பர் மாதம் வந்த உடனே நம்ம எல்லாம் அவருடைய தாழ்மையை பற்றி பிரசங்கம் பண்ணுவோம், தாழ்மையை பற்றி பாடுவோம், ஏழ்மை கோலத்தில் இந்த பூமிக்கு வந்தார்ன்றலாம் சொல்லுவோம். ஆனால் சொல்கிற நம்ம பெருமையாக இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறேன், தாழ்மை உள்ள உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, எவ்வளவு தூரம், ஐயா நான் ஒன்றுமில்லை, ஐ எம் சம்திங், ஐ எம் நத்திங் லார்ட், நான் ஒன்றுமில்லை, நான் ஜீரோ என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, கர்த்தர் நிச்சயமாகவே தாழ்மை உள்ள உங்களுக்கு அவர் கிருபை அளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னுமாய் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் கீழ்ப்படுகிற தேவனாக இருக்கிறார். கீழ்ப்படுகிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை குறித்து நான் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, அவரை சிலுவையிலே அறையும்படி அவரை கொண்டு போகிறார்கள். சிலுவையிலே அறையும்படி அவரை கொண்டு போகிற வேளையிலே வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது அவரை அலட்சியம் செய்கிறார்கள். பிலாத்துட்ட கொண்டு போறாங்க, மற்ற ராஜாக்கள்கிட்ட கொண்டு போறாங்க, பிரதான ஆசாரியர்கிட்ட கொண்டு போறாங்க, எல்லா இடத்துலையும் கொண்டு போய் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவரை கொண்டு போய் அவரை சித்திரவதைப்படுத்தி அவரை அடித்து, வேதம் சொல்கிறது அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். அவரை அசட்டை பண்ணுகிற வேளையில வேதம் சொல்கிறது அவர் என்ன செய்தார்? அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் பேசாமல் இருந்தார், கீழ்ப்படிந்தார். அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். இன்னும் வேத புஸ்தகத்தில் சீசர்களோடு கூட இருக்கும் பொழுது சொன்னார், நீ ராயனுக்குரியதை ராயனை கொடுக்கணும், தேவனுக்குரியதை தேவனை கொடுக்கணும். ஒய்? பிகாஸ் நம்ம எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், சட்டங்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கீழ்ப்படுகிறோமா? கடவுளுக்கே நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி பார்ப்பா, உனக்கு ரோல் மாடல் வேற யாருமே வேண்டாம், இயேசுவை நோக்கி பார். இயேசு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிங்க. அவர் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார், அவர் பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்தார், அரசியல்களுக்கு கீழ்ப்படிந்தார். ஆனால் அவருக்கோ கஷ்டங்கள் அநேகம் வந்தது. கடைசியாக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்க மிக முக்கியமான ஒரு காரியம், அவர் சிலுவை சுமந்தார். அவர் சிலுவை சுமந்தார். அப்படியானால் சிலுவை என்றால் அது சாபத்தின் சின்னம், சிலுவை என்றால் சோதனையின் சின்னம். அதை சுமந்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் அவரை நோக்கி பார்க்கிறோம். சிலுவை சுமந்த இயேசுவை தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். நானும் நீங்களும் சிலுவையை சுமக்க ஆயத்தமா இருக்கிறோமா? சிலுவையை சுமக்க ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த சிலுவையில நீங்கள் கஷ்டப்படுவதற்கு அவர் விரும்பல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? பின்பற்றி வர கடவன் என்று சொல்லுகிறார். அப்போ பின்பற்றி வரணும்னா அவர் சிலுவையை சுமக்கணும். உங்கள் சிலுவையை நீங்க சுமக்கணுங்க. உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறதா? நீங்கள் ஒரு கடினமான பாதைக்குள்ளே போகிறீர்களா?
சில ஆட்கள் கஷ்டம் வந்தோடனே வாழ்க்கையை முடிச்சிட பார்ப்பாங்க. வேண்டாம்ப்பா, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, இந்த வாழ்க்கை மிகவும் மோசமா இருக்கிறது. நான் ஒன்று கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து பட்ட பாடு போல நீங்கள் பட ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே மனம் தாங்கல. ஒரு அருமையான +2 படிச்ச ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. உடனே மனம் தாங்காம தூக்கிட்டு தற்கொலை பண்ணி கொண்டதான். நீட் எக்ஸாம்ல ஆனா பாருங்க, போன வாரத்தில் அதை சரியா ரெடியாக முடியலைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிடுது. மேலே அதை குதிச்சு செத்து போயிடுறாங்க. ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்த உடனே தற்கொலை பண்ணி கொடுறாங்க, வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையோட சாதாரணமான ஒரு சிலுவை. சிலருடைய வாழ்க்கையில சில கடன் பிரச்சனை வந்தாலே இனி என்னால் வாழ முடியல, ஊரை விட்டே போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடன் பாரத்திலையும் நீ கஷ்டப்படுகிற வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றை சொல்லுகிறேன், உன் சிலுவையை நீ சுமந்து கொள். ஏனென்றால் இயேசுவை நோக்கிப்பார், அவர் நமக்காக சிலுவை சுமந்தார். நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்து இந்த வேத புஸ்தகத்தில் படிக்கும்போது அவர் சிலுவை சுமந்தது யாருக்காக? அவருக்காக அல்ல, எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சிலுவையை சுமந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீ வேற யாருக்காகவும் சிலுவை சுமக்க வேண்டாம், உங்களுக்காக சிலுவையை சுமருங்க. நானும் நீங்களும் சுமக்க வேண்டிய சிலுவை எப்படிப்பட்ட தெரியுமா? எனக்காக நான் சிலுவை சுமக்கணும், எனக்காக நான் சிலுவை சுமக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்காக சிலுவை சுமந்து வேஸ்ட். அதனால இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான காரியம், இயேசுவை நோக்கி பாருங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்குங்க இயேசுவை நோக்கி பார்க்க? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். ஏதாவது டவுட் நம்முடைய வாழ்க்கையில் வந்துன்னா வேற யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் உள்ள ஒரு பிள்ளை படிக்கலைன்னா நம்ம அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம்? பக்கத்து வீட்டில் அக்கா பாரு, அவள் எவ்வளோ அழகாக படிக்கிறா, அவள் எல்லா பாடத்துக்கும் பாஸ் ஆகிட்டா, எல்லாம் எவ்வளோ மார்க் பாரு, உனக்கு மட்டும் நீ என்ன படிக்கிறதுக்கு குறை, நான் அவங்களை காட்டி கொடுப்போம். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் புத்தியிலும் மனுஷ தயவிலும் தேவக்கிருபையிலும் விதைத்தது அதிகமாக விருத்தடைந்தார். நம்ம இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாய் மாற்ற வேண்டும். வீட்டில் சண்டைன்னு வந்து வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் சண்டை மாறி மாறி அடி, பாத்திரம் எல்லாம் பறக்குது ரோட்டில் அப்படின்ற உடனே நம்ம சொல்ற ஒரு அச்சோ பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான், அந்த வீட்டில் யாராவது சண்டை போடுறாங்களா பாரு, எவ்வளோ அந்த வீட்டில் ரூமை போட்டு சண்டை போடுறது நமக்கு எங்க தெரியும்? நான் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கறதல்ல, ஆண்டவர் நன்மை செய்கிறவர். இயேசுவை பாருங்க, இயேசு எங்க பிரச்சனைக்கும் போகல. அவரை சாட்டை வாரினால் அடித்த பொழுது என் ஆண்டவர் நினைச்சிட்டு பரலோகத்தின் தூதர்களை இறக்கி இந்த சாட்டை வாரினால் அடிக்கிற அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணி போட்டிருப்பார். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? அப்படி செய்யல. பிசாசானவன் சோதிக்க வந்தான். அந்த பிசாசைய போட, உன் வேலையை பார்த்து போட அப்படின்னு போயிட்டார். நல்லா கவனிக்கணும், என் இயேசு நன்மை செய்கிறவர். ஒவ்வொரு வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையில் ஒவ்வொரு ஸ்டெப்பில் நீ கடந்து வரும் பொழுது நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க.